ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம், மாசான சம்பவம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊர்லலாம் ஆயாங்க இருப்பாங்க, ஏய் அவள் பற்றி எனக்கு தெரியாதா, அவள் அப்படி இவ இப்படி, அவளை வந்து ஒரு ஒரு ஆள் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஊர்கழுவி மாதிரி இப்போ வந்துட்டு மாறிட்டு இருக்குது. யாருன்னா நம்ம அரோரா ஆயா. ஏமா அவனுக்கு இந்த மாதிரி வேலை? அந்த பொண்ணு அந்த பாடுக்கு போயிட்டுருக்குது. நேற்று கூட விஜய் பார்வதி வந்துட்டு அமித் கிட்ட பேசும்போது ஒரு சூப்பரான வார்த்தை சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு. என்னென்னா, இதை கமருதீன் தான் டிசைட் பண்ணோம், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கறதுக்குன்னாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணை கேவலப்படுத்தலை. கமருதீன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசிட்டுன்னு தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கேவலமாக பேசுது, அது இது வாயில் அசிங்கமாக வந்துடும் ஊன்னு. ஏன் உனக்கு இருந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, விஜய் பார்வதி வந்துட்டு பயங்கரமாக வந்து எக்ஸசைஸ் பயங்கரமாக பண்ணுற. யார் கூட? கமருதீன் கூட. இதே நடக்குது. சும்மா நேற்று கூட உட்காந்ததுக்கே வந்துட்டு நைட் அந்த மாதிரி பத்திரகாளியாக மாதிரி அரோரா வந்து அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. உனக்கு அசிங்கம்னா நான் வந்து டிப் பண்ண முடியுமா? நீ வந்து அசிங்கத்துக்கு 5 டிப்பாடு போவ அந்த பொண்ணு பின்னாடி. என்னெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் பாக்ஸிங் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஒன்றுமே புரிய மாட்டுது. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ சம்பவம் ஒன்று நடக்குது. 2 பேரும் பயங்கரமாக வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஒரே நின்று பார்க்குது. என்னடா இது, கமருதீன் விஜய் பார்வதியும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா வந்து விஜய் பார்வதி கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணலாம், அவங்க கூட இதாவது நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் உடம்பு பின்னி படல் எடுத்துரும். ஏன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் டெய்லியும் பண்ணணும். சும்மா ஃபஸ்ட் நாள் பண்ணாவே உடம்புலாம் படுத்துரும். அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஃபோக்கஸ் அந்த பக்கம் திருப்புறாங்க. யார்? அரோரா பக்கம். அரோரா இப்போ என்ன நினைப்பாங்க, நினைக்கிறதுல வயிற்றில் வந்து கண்டிப்பாக வந்து செம்மையாக எரியும் கபகபன்னு. எப்படியும் வந்துட்டு ஒரு 10 பாட்டில் தேவைப்படும் ஜெலிசல். குடித்தாதான் வந்துட்டு வயிற்றெரிச்சலை போக்கும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாகும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாகுது. இன்னும் புகை மூட்டமாகுது. காலிலேருந்து வெளியே வந்து போக அந்த மாதிரி புகை மூட்டமாகுது போல இருக்குது. ரைட்டு. இப்போ என்னென்னா, சரி இப்போ வந்து எப்படியாவது இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி விக்ரம் மண்டையை கழுவலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, விக்ரம் எப்படி விக்ரம் இந்த விஜய் பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த விஜய் பார்வதி விக்ரம்னு சொன்னால் இப்போ அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க பாருங்கள். அப்படியே கடந்து போயிடுறாங்கல்ல அப்படின்னு திரும்ப அவர் மூஞ்சி லட்சம் மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இது வந்து அந்த பொண்ணுக்கு அசிங்கமாக இருந்திருக்கும். என்னென்னா, அவரே சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவரே வந்துட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. நான் திரும்ப போயிட்டு 1000 வாட்டி அதை பதிவு பண்ணால் அது நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்றாரு. உடனே யோசிக்கிறோம், ஐயோ என்ன இவன் எப்படி சொல்லிட்டான். அப்போ அடுத்தது, இப்போ பாரு சபரியை வந்துட்டு இந்த குறும்படம் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இல்லை, சபரி அப்படியே விட்டார் போகிறேன் விஜய் பார்வதியை. இது உங்களுக்கு தேவையா? எப்படியெல்லாம் வராங்க பாருங்கள். இதை ஏன் சபரிக்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னா, சபரிக்கிட்ட சொன்னால் இது வந்து அப்படியே தப்பாகிடும். ஏற்றி விட்றான்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அதனால் விக்ரம் கிட்ட சொன்னால் விக்ரம் என்ன பண்ணுவார், அந்த வெஞ்சன்ஸ் வரும்போது சபரிக்கிட்ட சொல்லுவார்ல, அதுக்காக எவ்வளோ என்ன நேக்கு பாருங்கள். உடனே அவர் வந்துட்டு யோசிக்கிறான், ஆமாம். ஆனால் அவள் பார்வை சொல்லுவா. உடனே வந்துட்டார். அவள் சொல்லுவாள், எப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ அன்னைக்கு காலை மிதிச்சவன் தான்டா அப்படின்னு அவள் கண்டிப்பாக சொல்லுவா. அப்புறமா எத்தனை இந்த அம்மாவுக்கு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எப்படியோ அந்த விஜய் பார்வதி போயிடணும், ஏதாவது நாசமாக ஆயிடணும். அதுதான் வந்து அந்த ஆர்ஆர்ஆக்கு வந்துட்டு இது இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு விஜய் பார்வதி வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில் வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் மிச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சப்போஸ் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த அரோரா கையில் பிடிக்க முடியாது. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹல்க்கு வருவார் பாருங்க. திரும்ப அங்கேருந்து ஜம்ப் பண்ணி யாருன்னு என்னத்தான் சொல்ல. கேமை விளையாட சொன்னால் இவங்க வந்துட்டு விஜய் பார்வதியோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னத்தான் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அரோரா விஜய் பார்வதியை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் இதை பற்றி விஜய்ஸ் ஒன்றுமே கேட்க மாட்டார். ஏன்னா இதெல்லாம் ஒரு தப்பான வார்த்தைகளே கிடையாது. ஆனால் வண்டி இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா வண்டி கண்டமாயிடும். இதெல்லாம் தப்பான வார்த்தைகள். பிக் பாஸ் கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்கிறேன். இதெல்லாம் தப்பான வார்த்தை. என்னத்தான் சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.